Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த். போரூர் டோல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்கக்கூடிய ADORN ஷாப் தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பைக்கை கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய பைக் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ARK Garage தான் வந்திருக்கோம். ஒரு Chevrolet CRUZE வந்து ஃபுல் பாடி கிட் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. BMWல X5 கார் இருக்கு. அது வந்து X5M ஸ்போர்ட் காராக வந்து டோட்டலாக வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ பைக்கோட வீடியோ பற்றி பார்த்துருந்தோம். இப்போ காரோடது பார்க்கலாம். இவர் வந்து மணி என்னோட பார்ட்னரு. காரோட செக்மெண்ட் ஃபுல்லாக இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ காரை பற்றி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாங்க ப்ரோ பார்க்கலாம். சொல்லுங்கள். Chevrolet CRUZE இது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஃபைபர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஓகே. பானட்டு பம்பரு இது எல்லாமே ஃபுல்லாக நியூ கன்வர்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இது போல் வந்து இது ஓவராலாக டிங்கரிங் பெயிண்டிங்க்கு வந்து நிற்கிது வண்டி. கன்வர்ஷன் பண்ணி நிப்பாட்டி இதை செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். காரில் வந்து நம்ம என்னென்ன ஃபைபர் இருக்குது, வேறு என்னென்ன மெட்டீரியலை நம்ம பண்ணுறோங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. இதில் என்னென்ன மெட்டீரியல் பண்ணுறோம்னா ஃபைபர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் அந்த இது கெமிக்கல் பற்றி தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து பிரேக்கபிள் ஆகாது, லைட் வெயிட் தான் இதோட பீசங்கள். ஓகே. அதனால் வந்து கொஞ்சம் வண்டியும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவுட்லுக்ஸும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்ம ஓனாக டிசைன் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நம்ம இதில் உட்காந்துக்கிட்டு. இது போக ஏபிஎஸ் இருக்கு இல்லையா? ஏபிஎஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஏபிஎஸ் வராது. ஓகே. அதனால தான் நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதை பண்ணுறோம். சரி. ஓகே. ஓகே. அது ஏபிஎஸ் வர வண்டிங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. சரி. ஓகே. எதாவது மாதிரி இதில் லைட்ஸு ஹெட்லாம்ப் ஆஃப்டர் மார்க்கெட் லைட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து அடுத்த வண்டியை ஃபுல்லாக மாற்றி காட்டும் போது அதோட விஷயங்கள் நம்ம கிளியராக. இது என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறோம்? இது கலர் வந்து ஆரஞ்சு பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஆரஞ்சு கேட்டிருக்காரு. ஓகே. அது ஆரஞ்சாக பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 4 ஆரஞ்சு அடிச்சிருக்கோம். அதை நான் அப்புறமா காட்ட உங்களுக்கு. ஓகே. அதுதான் அதுக்கப்புறம் தான் இதை பண்ண காட்ட முடியும். ஓகே. பிஎம்டபிள்யூவோட பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டீசல் X5. ஓகே. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஏபிஎஸ் எல்லாமே. ஓகே. ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம் ஸ்போர்ட்ஸ் கிட் வரும். இது ஆக்சுவல் கம்பெனியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 10.5 lakhs வரும். ஓகே. இது வந்து நம்ம நம்ம பண்ணுறதுனால 3.5 lakhs நம்ம பண்ணுறோம். ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம எல்லாமே வாங்கி கம்ப்ளீட்டாக பம்பர் கிரில் இந்த கிரில் எல்லாமே வந்துரும் இல்லையா? இந்த கிரில் இந்த பம்பர் இந்த இதோட ஃப்ரண்டோட ஃபுல் கிட்ஸ் எல்லாமே அப்படியே வந்துரும். இதுல இருக்கிறது எல்லாமே பிக் இருக்கு இல்லையா? அது வரும்போது நம்ம பார்த்த ஒரு எல்லாமே இருக்கு. பார்ட்ஸா வரும். முன்னாடி இருக்கிறது மட்டுமே சின்ன சின்ன பீசஸா வரும் இல்லையா? ஓகே. இது எல்லாமே டோட்டலா வேரியேஷன்ஸ் வேற. ஓகே. கம்ப்ளீட்டாவே இது வந்து ஒரு பேஸ்ல இருந்து நம்ம ஒரு டாப் எண்டா கன்வர்ட் பண்றது. டாப் எண்டா ஒரு 3.5 lakhsல வந்து பம்பர்ஸ் அலாய்ஸ் இந்த மாதிரி அலாய்ஸ் கிடையாது. ஓகே. பம்பர் கிட்ஸ் வந்து பெயிண்டிங்கோட ஃப்ரண்ட் பம்பர் ரியர் பம்பர் அந்த டிவிசர் பீசஸ். ஓகே. அந்த வீல் இந்த ஆர்ச்சஸ் எல்லாம் நம்மளே வீல் ஆர்ச்சஸ் இதுல இன்க்ளூட் இந்த வீல் ஆர்ச்சஸ். ஓகே. இதெல்லாம் வந்து நம்மளே இன்க்ளூட் பண்ணிக்கிறது கம்ப்ளீட்டா. ஓகே. ஆக்சுவலா இந்த ரியர் வீல் ஆர்ச்சஸும் வந்துரும். இது ரியல் ஆர்ச்சஸ் வந்துரும். இந்த பம்பர் வந்துரும். ஓகே. இந்த பம்பர் ஃபுல்லாவே வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிவிசர் பீசஸ் டிப் வந்துருமா? இந்த ஷோ டிப்ஸ் வந்துரும். எல்லாமே இந்த ஷோ டிப்ஸ் எல்லாமே கிளியரா வந்துரும். பெயிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் வீல்ஸ் கஸ்டமர் கேட்டாங்கன்ட்டு நம்ம வாங்கி மாட்டியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வீல்ஸோட காஸ்ட் என்ன வரும்? வீலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ராசா ஒரு 2 lakhs வரும். 2 lakhs. வீல் டயர்ஸோட வந்து வீல் டயர்ஸோட சேர்ந்து 1 lakhs வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளே ஓனாக பெயிண்ட் பண்ணது. அவர் அந்த ப்ளூ கேட்டாங்கன்ட்டு ஓகே கஸ்டமர் வந்து அந்த ப்ளூ வேணும் எம் ப்ளூ வேணும்னு சொல்லி அந்த எம் ப்ளூ கான்செப்டில் பண்ணது கம்ப்ளீட்டாகவே. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினலாகவே வரும். ஓகே. இதை வந்து நான் கழட்டி ரீபெயிண்ட் பண்ணியிருக்கேன். கலர் மட்டும் கான்ட்ராஸ்ட் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது போக வேற என்னென்னலாம் பண்ணலாம்? நம்ம ஃபிலிம்ஸ் ஓட்டியிருக்கோம், ஃபுல் டின்ட் ஓட்டியிருக்கோம். ஓகே. இது வந்து வர வண்டியில் X5 M5 என்ன கான்செப்ட் வருமோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். உட்காந்து இது போக கார்ல நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிருங்க. சரி, வந்து நம்ம சர்வீஸ் பண்றோம். அதான் உள்ள போனீங்கன்னா நம்ம கேரேஜ் உள்ள போலாம். இது வந்து ஃபுல்லா டீடைலிங் சென்டர்ஸ். ஓகே. சர்வீஸ் வந்து என்ன எல்லாம் நார்மல் கார்ஸ், பிரீமியம் செக்மெண்ட்ஸ், பிரீமியம்ஸ் எல்லாமே பண்றோம் கம்ப்ளீட்டாக. சர்வீஸ், ஜெனரல் சர்வீஸ், பாடி ஷாப்ஸ், ஓகே, ஃபுல்லாவே டிங்கரிங் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பெயிண்டிங் பண்றோம். எல்லாமே பண்றோம். ஓகே. சர்வீஸ்க்கு என்னென்ன கார்ஸ் இருக்கு? இப்போ சர்வீஸ் பாத்தீங்கன்னா பென்ஸ் நிக்குது. அதுல என்ன வர்க் போகுது? பென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் போயிட்டு இருந்தது. ஓகே. அந்த ஏர் ஏத்தி ஏர் வேர்னக்ஸ் மாத்தி நம்ம மாத்திருக்கோம் கம்ப்ளீட்டா. இந்த இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா அந்த எம் ஃபுல்லாவே எம் ஒன்னு கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டா. அது வந்து பாருங்க. ஓகே. சோ இதுலயும் கன்வர்ஷனா? இது ஒரிஜினல் எம். ஓகே. இந்த எம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ரீவொர்க் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டா. ஃபுல்லாவே கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எம். இதுலயும் கன்வர்ஷன் தான். ஓகே. இதோட ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் பாத்தீங்கன்னா அந்த காட்டுறேன் ஒரு டூ. இது பாருங்க, அப்படியே பேக் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாவே மாத்திருக்கோம் கம்ப்ளீட்டா. இந்த பாடி சிஸ்டம்லாம் மாத்திட்டு இருக்கோம். இந்த பாடி லைன்ஸ் எல்லாமே மாத்திட்டு இருக்கோம். இது பாருங்க பேக் பம்பர்ஸ். ஸோ கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கிரெட்டா எடுக்கறோம்னா ஒரு பேஸ் மாடல் எடுத்து அதை நம்ம top and up அந்த மாதிரி பண்ணி இப்போ அதே வந்து ஈவன் வந்து கார்ல BMW இது வந்து எந்த கார்ல போனாலும் பண்ணலாம் எல்லாமே டாப் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீசலுக்கும் பெட்ரோல் வேரியேஷனுக்கு வேற. ஓகே. நம்ம வந்து பெட்ரோல் வேரியேஷன் வந்து டீசலுக்கு தர மாட்டாங்க கம்பெனில. அதை வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டா வாங்கி கன்வர்ஷன் பண்றோம். கன்வர்ஷன் பண்றோம். இதுக்கு எவ்வளவு டேஸ் ஆகும்? இது ஸ்டார்டிங் இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 month to 2 month ஆகும். 2 months ஆகும் கம்பல்சரி. ஓகே. வேற என்ன பண்றோம்? ரீமேப்பிங் பண்றோம். ஓகே. டவுன் பே சைலன்சர் ஹெட் ஃபுல்லா பண்றோம். கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஹெட்ரஸ் பண்றோம். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட் லாம்ப் டெயில் லாம்ப்ஸ் கார் எல்லாமே ஹெட் லாம்ப் டெயில் லாம்ப்ஸ் ஓகே எல்லாமே ஆஃப்டர் பண்றோம். ஓகே. அதே போல ஃபைபர்லயும் நம்ம கான்வெர்ட் பண்றோம். ஓகே. ஃபைபர் பாத்தீங்கன்னா ஃபைபர்னா கொஞ்சம் பட்ஜெட்ல வந்து பாடிக்கு ஈவன் பிரீமியம் செக்மென்ட்க்கும் ஃபைபர்ல பண்றோம். ஃபைபர் பாத்தீங்கன்னா 1 lakh கம்பெனில பாத்தீங்கன்னா 2 lakh ஆகும்னா ஃபைபர்ல பாத்தீங்கன்னா 1 lakhல பண்ண முடியும். அவ்வளவுதான். வேற பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் இப்போ ஏர் சஸ்பென்ஷன் பண்ணி மாத்தி இருக்குது. ஏர் சஸ்பென்ஷன் லைட் வர்க்கும் போயிருக்கு. லைட் வர்க் பண்ணிருக்குது. இது லைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. இது கிளாஸ் ஹெட்லாம் வாங்கி ரெடி பண்ணி மாட்டிருக்கு கம்ப்ளீட்டா. இது ஏர் மேட்ரிக்ஸ் பண்ணி வச்சு ஏர் சஸ்பென்ஷன் பண்ணி அது ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ப்ராப்ளம் இருந்தது. சர்வீஸ் பண்ணி ரீப்ளேஸ்மென்ட் பண்ணியாச்சு. ஓகே. அதாவது எல்லா ஸ்பார்ட்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸும் ஜென்யூனாக இருக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. காரோட கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்கிரேடு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், சர்வீஸு டீட்டெயிலிங்கு ரேப்பிங்கு இது மாதிரி கம்ப்ளீட்டாக எப்படி நம்ம பைக்குக்கு பார்த்தோமோ அதே மாதிரி காருக்கும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கஸ்டமைசேஷன்லேருந்து எண்ட் டு எண்ட் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காருக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணித்தரோம். கூகுள் ப்ரோ அண்ட் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இவ்வளோ பொறுமையாக வந்து வீடியோக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம BMW க்ரூஸு அப்புறம் பென்ஸ் நிறையா காசை நம்ம அப்படியே கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் காசு வச்சுருக்கீங்க, காசு வந்து பாடி கிட் போடணும், இல்லை ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஆதான் ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட ஃபோன் நம்பர், மேப் லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்போட பைக்ஸை பற்றி பார்த்துருப்போம். பைக் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஃபேக்ட்ரியிலே போயிட்டு என்னென்ன ஒர்க்கில் நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோவும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பைக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆட்டோ ஆதானோட பைக்ஸ் வீடியோவும் போய் பாருங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல்ஸ் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறாட்டு இந்த பை ஃப்ரம் ARK.